வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டான் மில்மன் எழுதின வே ஆஃப் த பீஸ்ஃபுல் வாரியர் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரமான டேனே நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய பர்சனல் க்ரோத் எப்படி அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மூலமாக அவர் அடைஞ்சார் அப்படின்றதான் சொல்கிறாரு. டான் ஒரு காலேஜில் மாணவராக இருக்கார். அந்த காலேஜ் பக்கீலில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஜிம்னாஸ்ட்டு சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வருது. ஏன்னா ராத்திரி ஆனால் அவருக்கு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவில் மரணம் அவரை அட்டாக் பண்ணுற மாதிரியும் ஒரு வயதான வெள்ளை தலைமுடியும் இருக்கிற ஒரு ஆள் அவருக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அவருக்கு வருது. ஒரு நாள் அவரால் தூங்கவே முடியல. அப்போ அவர் வண்டி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டேஷன் போய் அந்த பெட்ரோல் இருப்பாங்களே அங்கே போகும்போது அவர் இவர் கனவுல வர அந்த வயதான நபர் மாதிரியே இருக்கிற ஒருத்தரை பார்க்குறாரு. இவரே அவரோட பேரை சாக்ரட்டிஸ்ன்னு வச்சுக்கிறாரு. இவர் தான் கனவுல வந்தாருன்றது இவருக்கு நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சாக்ரட்டிஸ் இவரோட கவனத்தை கவரணுன்றதுனாலேயே அந்த கேஸ் ஸ்டேஷன் மேலே இருக்கிற அந்த ரூஃப் மேலே குதிக்கிறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே பேசுகிறாங்க, தத்துவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய மென்டர், அதுக்கப்புறம் கைடு. நான் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நல்ல முறையில் நடத்தி எடுத்துன்னு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டான் அடிக்கடி சாக்ரட்டிஸை போய் பார்க்குறாரு. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நீ உன் மனசில் இருக்கிற இந்த இல்யூஷன்ஸ், அதாவது தேவையில்லாத எண்ணங்களை விட்டுலாம் வெளியில் வரணும். நீ இந்த வாழ்க்கையை ஒரு மனிதனாக அந்த அனுபவத்தை எடுத்துக்கணும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் உன்னை ஒரு வாரியராக வழி நடத்தின்னு போக போகிறேன், உன்னை ஒரு வாரியர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டான் சொல்கிறாரு, நம்ம மனசில் நிறைய எண்ணங்கள் இருக்குது. அதனால நான் முழுசாக சாக்ரட்டிஸோடைய அவர் என்ன சொல்லித்தராரோ அதை அப்படியே நான் ஏற்றுன்னு என் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வராரு. சாக்ரட்டிஸும் அவருக்கு மெடிடேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தராரு. இது மூலமாக அந்த மெடிடேஷன் செய்ய 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 அவர் உலகத்தை பார்த்த பார்வையில் நிறைய மாற்றங்கள் தனக்குள்ளே வரதை டான் உணராரு. அது மாத்திரம் இல்லாமல் ஆத்லெட்டாகவும் அவர் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கார். ஆனால் என்னவோ தெரில, அவர் மனசில் ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்யூஷன்ஸ்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே திசை மாற்றுற விஷயங்கள், நீ இந்த மாதிரி இல்யூஷன்ஸ்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் டான் அவருடைய வாழ்க்கையே அவர் இப்படின்னு ஒரு கனவுல பார்க்குறாரு. தன்னை ஒரு வயதானவனா ஆனால் ஒரு முழுமை இல்லாத ஒரு மனிதனை அதில் பார்க்குறாரு. இதை பற்றி சாக்ரட்டிஸ்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களோட சண்டை போடணும். அப்போ தான் உன்னுடைய எதிர்காலத்தை நீ சீர்திருத்தி ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நீ போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான் டான் ஜாயின்னு சாக்ரட்டிஸோட இன்னொரு மாணவியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவள் மேலே அவர் காதல் வந்துடுது. சாக்ரட்டிஸும் டான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த வாழ்க்கையோட அனுபவங்களை நிறைய பாடமாக கற்றுக்கணும். உன்கிட்ட இம்பல்ஸ்னால் நினச்சதை உடனே செய்யணும், இல்லை ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறேல்ல, அதுலேருந்து நீ வெளியில் வரணும், இல்லைன்னா உன்னோட இம்பல்ஸே உன்னை கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. ஆனால் அங்கங்கே எதாவது ஒரு இடையில் வரும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கு சாக்ரட்டிஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போடுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, டானுக்கு அவருடைய மனக்குழப்பங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிறதுனால இறந்துடலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற எண்ணம்லாம் வருது. ஆனால் என்னவோ தெரியல, அவருக்கு சாக்ரட்டிஸ்கிட்டேயே போய் தஞ்சம் அடைஞ்சணும்னு தோணுது. சாக்ரட்டிஸும் அவரோட மனசை நல்லா மாற்றி, இல்லை உன்னோட வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியம், அதோட பொறுப்பை நீ எடுத்து நடத்தணும், உன் வாழ்க்கையை நீ தான் வழி நடத்தின்னு போகணும்லாம் சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக டான் அப்படியே முன்னேறிட்டே வராரு. சாக்ரட்டிஸ் அவருக்கு நிறைய அறிவுரை சொல்கிறாரு. என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கோ, ஏன்னா வாழ்க்கையில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்காது, நிறைய எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும், அதுக்கு நீ தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் நீ மெடிடேஷன் பண்ணினா அது உன்னுடைய மனசை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், உனக்கு எதையும் தாங்குகிற ஒரு சக்தி வரும்னு சொல்லிட்டு அவர் நீ மெடிடேஷன் பண்ணு, உன் மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் வெளியில் வரும், நீ நினைக்கிற இந்த கான்ஷியஸ்னஸை நீ அச்சீவ் பண்ணுவ. ஆனால் அதுக்கு நீ நல்லா மெடிடேஷன் பண்ணணும், ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது, எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சாக்ரட்டிஸ் கேட்குறாரு, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அவருடைய லெசன்ஸ் எல்லாம் டீச் பண்ணிட்டுருக்காரு. டான் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் இல்லை முடியாதுன்னு சொன்னாலும் சாக்ரட்டிஸ் விடுறதாவே இல்லை. அவர் அவர் சொல்லிக் கொடுக்குறத டான் செய்ய செய்ய செய்ய
தனக்குள்ள ஒரு முன்னேற்றம் இருக்கிறத டேனும் வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. இப்போ டேன் வந்து அவருடைய பெற்றோரை பார்க்குறதுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறாரு. ஆனால் அங்கே அவருக்கு மோட்டார் சைக்கிளில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அவரோட கால் வந்து பயங்கரமாக அடிபட்டுடுது. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜாய் வந்து அங்கே அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து உன்னை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து உனக்கு வந்து ஒரு சக்தியை தரும், நீ இது வந்து ஒரு சவாலாக எடுத்து நீ வந்து குணமாகி காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. டேனும் வந்து அப்படியே முன்னேறிட்டே வராரு. அப்போ சாக்ரட்டிஸ் அவரை பார்க்க வராரு. இப்போ வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுது டேன் வந்து முழுமையாக குணமடையலைன்னு. அவர் சொல்கிறார், நீ போய் ஒரு டாக்டரை பாரு, உனக்கு வேறு ஒரு விஷயமும் இருக்குன்னு போது டாக்டரை போய் பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து மோனோ நியூக்ளியாசிஸும் இருக்குன்றது டேனுக்கு தெரியுது. இப்போ சாக்ரட்டிஸ் வந்து டேனை கிளினிக்கில் பார்த்து அவரோட வந்து ஒரு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு காலுக்கு. இது மூலமாக அவரோட கால் வந்து சீக்கிரமாகவே குணமாகுது. இப்போ சாக்ரட்டிஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து டேன் சொல்லித்தராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கெட்ட பழக்கங்கள்லாம் நீ விட்டுடணும், சாப்பாடை கூட நீ முழுசாக சைவ உணவாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடலாம் அவருக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு. டேன் வந்து விரதம் இருக்க பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் வந்து அவர் செய்ய செய்ய அவருடைய மனசில் கூட இந்த இம்பல்ஸ்லாம் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. உள்ளுக்குள்ள ஒரு சக்தி வரதை அவரால் உணர முடியுது. இப்போ சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன்னுடைய கவனத்தை முழுசாக உன்னுடைய மூச்சு பயிற்சியில் ஆரம்பி, உன்னோட மூச்சு விட்டுற இல்லையா, அதில் வந்து முழு கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முன்னாள் மாணவரான ஜோசப்பை வந்து அவருக்கு மூச்சு பயிற்சி செய்யறதுக்கெலாம் வந்து உதவி செய்ய சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த செயல் செஞ்சாலும் அதை முழு கவனத்தோடு செய், உன் கவனம் முழுசும் அந்த செயலில் இருக்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான் ஜோசப் வந்து திடீர்னு இறந்துடுறாரு. இதனால் வந்து டேன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஆனால் சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இறப்புன்றது அந்த உடம்பை விட்டு நம்ம ஆத்மா போகிறது தான், ஆனால் வந்து மனுஷன் இறக்குறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது டேன் ஒரு மாதிரி வந்து ஆடி போயிடுறாரு. நான் ஒரு வாரியராக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. சாக்ரட்டிஸ், நீ வந்து மெடிடேஷன் செய், நீ தியானம் செய், அது வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு தருணமும் உனக்கு வந்து ஸ்பெஷலானது அப்படின்ற உணர்வை தரும். ஆனால் என்னென்னா அந்த தியானத்தில் உன் முழு கவனமும் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் அறிவுரை சொல்கிறாரு. ஜாய் அப்பப்போ வந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு டேன் வந்து ட்ரைனிங் எடுக்கும் போது ஜாய் வந்து சொல்கிறா, வா நம்ம 2 பேரும் இந்த மலை மேலே ஏறலாம், யார் வந்து வேகமாக ஓடுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரை வந்து மலை ஓடுறதுக்கு வந்து கூட கூப்பிட்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜாய் தான் வந்து டேனை விட வேகமாக ஓடி போய் அந்த மலை மேலே ஏறிடுறாங்க. இப்போ சாக்ரட்டிஸ் வந்து புது புது ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் உடம்போடையும் கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கிறதுனால அவர் செய்கிறாரு. அவர் ஜாயோட ஓடுறதையும் சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அது வந்து அவருக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ சாக்ரட்டிஸ் வந்து டேன் கிட்ட வந்து சட்டோரி, இவர் ஒரு ஜென்னு, அவரை பற்றி இவர் சொல்கிறாரு. அவர் எப்படி வந்து ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நம்ம வந்து அந்த நிமிஷத்தை உணர்ந்து வந்து வாழணும் அப்படின்றது தான் சட்டோரியோடைய அந்த கான்செப்டு. இதுதான் வாரியர் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லுவாங்க. ஜிம்லேயும் வந்து டேன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அது அப்படியே ஒரு மெடிடேஷன் மாதிரி அவரோட முழு கவனத்தையும் அதில் வச்சு செய்கிறாரு. இது செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் இந்த செயலை நான் எவ்வளோ நல்லா செய்கிறேன் அப்படின்றது தான் அவரோட கவனம் இருந்தது. அங்கே அவர் லிண்டான ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அதே சமயத்தில் அந்த பொண்ணோட அடிக்கடி வெளியிலலாம் போக ஆரம்பிக்கிறாரு. இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் சாம்பியனாகவும் ஆயிடுறாரு. ஆனால் என்னவோ ஒரு அதிருப்தியும் ஒரு முழுமையில்லா தன்மையும் தனக்குள்ளே இருக்கிற மாதிரியே அவருக்கு ஒரு உணர்வு இருக்குது. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, உன்னோட கோல் வந்து ஒரு அன்ரீசனபிள் ஹாப்பினஸை நோக்கி போகுது. அதாவது வந்து இப்போ இருக்கு இல்லையா அந்த தருணம், அதை வந்து நீ உணரணும். 2வது சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயன்றதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. இப்போ டேன் அவருடைய தியானத்தை வந்து நல்லா அந்த ப்ராக்டிஸை வந்து நல்லா முன்னேற்றுறாரு. அதே சமயத்தில் அவருடைய பட்டமளிப்பு வரும்போது அவருக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வரதும் அவருக்கு நல்லா தெரியுது. இந்த நேரத்தில் ஜாய் திரும்பி அங்கே வராங்க. இப்போ டேனும் ஜாயும் வந்து மலை மேலே ஏறும் போது டேன் வந்து ஜாயோட வேகமாக ஓடிடுறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாக்ரட்டிஸ் வந்து சொன்னதை சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து டேன் உன்னோட வழியும் என்னோட வழியும் வேறு வேறுன்னு சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. அதனால் நான் போயிட போகிறேன், நீ என்னை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இது வந்து டேனுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது. இதை வந்து சாக்ரட்டிஸ் கிட்ட சொல்லும் போது அவர் வந்து அவரோட தலையை தொடுறாரு. தொடும் போதே டேனுக்கு வந்து ஜாயை பற்றின நினைவு எல்லாமே வந்து மறந்து போகுது. இப்போ டேன் வந்து சாக்ரட்டிஸோடு ஒரு நாள் ஓடுறாரு. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சாக்ரட்டிஸ் கீழே விழுந்து அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறாரு. டேன் வந்து பயந்துறாரு, சாக்ரட்டிஸ்க்கு எதுவும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறாரு.
ஆனால் சாக்ரட்டிஸ் எழுந்துறாரு. அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இதயத்தில் கொஞ்சம் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேன் உனக்கு வந்து முழுசாக ஒரு ஓப்பன் ஹார்ட் இல்லை, ஒரு வாரியோட லைஃப் வந்து அந்த காதலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை விடுறேன், நீ போய் உன்னோட லைஃப்பில் என்ன முக்கியமோ அதை தேடி பார்த்து நீ அந்த வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சாக்ரட்டிஸும் டேனும், அதாவது டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. இப்போ டேன் வந்து லிண்டா கிட்ட வந்தோன்னா, ஏன்னா அவங்க டேட் பண்ணுறதுனால லிண்டா கிட்ட வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகளும் பிறக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் கோச்சாக இருக்கார். தினசரி வாழ்க்கை வந்து அவரை முழுசாக ஆக்கிரமிச்சுக்குது. ஆனால் திருமண வாழ்க்கையில் 2 பேருக்கும் வந்து சரி வராதனால லிண்டா அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ டேன் வந்து இன்னமும் வந்து மகிழ்ச்சியை தேடி போயிட்டே இருக்கார். அப்போது அவர் என்னன்னா, சரி நம்ம உலகம் முழுக்க ஒரு பயணம் மாதிரி போகலாம், அது நமக்கு ஒரு ஞானத்தை தரும் அப்படின்றதையும் அவர் முடிவு பண்ணி அதை செய்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு வருது. அவரோட பெரிய பயமே என்னென்னா மரணம் தான் அப்படின்றத அவர் உணர்றாரு. இப்போ திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து ஒரு இளம்பெண் ஜாய்ஸ்ன்னு ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறாரு. பார்த்த உடனே இன்னொருத்தர் 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிடுது. ஆனால் இவருக்கு வந்து அவரோட குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு அவரால் எடுத்துன்னு போக முடியல. இப்போ அவர் சேரானிவேடா மவுண்டன்ஸ் கிட்டே இருக்கார். அப்போ சாக்ரட்டிஸ் திரும்பி வரார். வந்துட்டு, நான் உனக்கு கடைசி பாடங்கன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து டேன் வந்து அவருடைய அந்த இல்யூஷன்ஸ்லாம் இப்போ அவருக்கு இல்லை. ஆனால் ஒரு நம்மளை பற்றி என்ன, நான் என்ன அப்படின்னு ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அது இன்னும் வந்து அவர் தேடிட்டு தான் இருக்கார். அப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையோடைய அந்த கோல் கிட்ட நீ வந்துட்ட. இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சின்னா என்னன்னா, வாழ்க்கை தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் விஷயம் அவருக்கு சொல்கிறாரு. அதாவது வந்து நீ இறப்பு மரணம் அதை நினச்சி பயன்ற இல்லையா, அதுதான் ஒரு இல்யூஷன் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு விளக்கத்தை தராரு. இப்போ ஒரு விஷயத்தில் வந்து டேனுக்கு வந்து புரியுது, இந்த உலகத்தில் எல்லாம் ஒன்று தான், வாழ்க்கை தான் முக்கியமானது, வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் வந்து நம்ம அனுபவித்து அதை கூர்ந்து கவனித்து இருந்தாலே போதும் அப்படின்னு இப்போ சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நான் உனக்கு கடைசி பாடத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ஒரு நாள் வந்து அவர் காணாமல் போயிடுறாரு. ஆனால் என்னவோ தெரில, டேனுக்கு என்னவோ அவர் தன் கூடியே இருக்கிற மாதிரி அவரால் வந்து ஒரு உணர்வு இருக்க முடியுது. இப்போ டேன் வந்து வழக்கமான வாழ்க்கைக்கு போயிடுறாரு. அவருக்கு திடீர்னு ஜாய்ஸை கூப்பிட்டா என்னன்னு தோணி அவளை கூப்பிட்றாரு, என்னோட வந்து வாழுன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து அவரை பற்றியும் சாக்ரட்டிஸை பற்றியும் சொல்லும் போது ஜாய் சொல்கிறா, எனக்குன்னு தெரில, நீயும் சரி, நீ சொல்கிற சாக்ரட்டிஸும் சரி, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நிக் நேம் வந்து ஜாய் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கொஞ்ச நாளே அவங்க ஜாயும் டேனும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க திருமணம் பண்ணிக்கிற அந்த நைட் வந்து டேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாக்ரட்டிஸ்க்கு ஃபைனல் குட் பை சொல்லிடுறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு நல்லா தெரியும், அவருடைய அந்த சாக்ரட்டிஸ்ன்ற மென்டர் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கார், எப்போதுமே அவரோடய இருப்பார் அப்படின்றது அவருக்கு நல்லா புரிஞ்சிடுது. இதோட கதை முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.